தினந்தோறும் புது புது வழியில் மோசடிகளை செய்து வரும் சைபர் மோசடி கும்பல். நடிகர் சல்மான் கான் பெயரில் அரங்கேற்றிய மோசடியில் ஏமாந்தவர்தான் இந்த பெண். பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள பியோர் என்ற பகுதியை சேர்ந்த சுமன் கேசரி என்ற பெண்ணின் செல்போனுக்கு மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டுள்ளனர். அதில் பேசிய நபர்கள் தாங்கள் நடிகர் சல்மான் கானின் உதவியாளர்கள் என்று கூறி தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளனர். பின்னர் சல்மான் கான் ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் அதன் மூலம் ஏழை மக்களுக்கு உதவி செய்து வருவதாகவும் கூறியுள்ளனர். இதன்படி தங்களுக்கு உதவி செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளனர். இதை கேட்ட சுமன் கேசரிக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. பாலிவுட் நடிகர் சல்மான் கானே தனக்கு உதவ வந்திருக்கிறார் என கூறி ஊர் மக்களிடம் பெருமைப்பட்டிருக்கிறார். அடுத்த நாள் மீண்டும் அழைத்து அந்த நபர்கள் சல்மான் கானின் தொண்டு நிறுவனத்தில் இருந்து நிதி உதவி அளிக்க உள்ளதாக கூறியுள்ளனர். இந்த உதவியை பெறுவதற்கு 9 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளை தொடங்குமாறும் 2 புதிய சிம் கார்டுகளை எடுக்குமாறும் வற்புறுத்தியுள்ளனர். பணம் வரும் என்ற ஆசையில் அவரும் 9 வங்கிக் கணக்குகளை தொடங்கியதுடன் 2 சிம் கார்டுகளை பெற்றுள்ளார். இதன்பின் அந்த வங்கிக் கணக்குகளின் ஏடிஎம் கார்டுகள் மற்றும் சிம் கார்டுகளை அந்த கும்பல் தங்கள் வசப்படுத்திக் கொண்டனர். இதன்பின் அந்த பெண்ணுக்கு பணத்திற்கு பதில் குஜராத் போலீசிடமிருந்து ஒரு நோட்டீஸ் தான் வந்துள்ளது. அந்த நோட்டீஸில் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளுக்கு அவரது வங்கிக் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று விளக்கம் கேட்டுள்ளார். அப்போது சல்மான் கான் உதவியாளர்கள் என்று பேசியது சைபர் மோசடி கும்பல் என்றும் பெண்ணிடம் வங்கிக் கணக்கை பெற்று சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. சைபர் மோசடி கும்பல் குறித்த அந்த பெண் புகார் அளித்த அடுத்த நாளே கர்நாடகா போலீசாரிடம் இருந்தும் நோட்டீஸ் வந்தது. இதனால் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்துள்ள போலீசார் மோசடியில் ஈடுபட்ட கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.